ஆ ஹை டியர்ஸ். நான் உங்க கேஆர் பேசுறேன். இந்த டைம் நான் வந்து இந்தியா வந்திருந்தப்போ, என்கிட்ட வந்து கேட்ட ஒரு டாபிக் இது. என்ன பேச சொன்னீங்க. ஆனா வந்து நான் சொன்னேன், "இத பேசுறதுக்கு நெறைய பேர் என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா. நான் எப்படிப்பா இதெல்லாம் பேசுறது? நான் என்னப்பா பெருசா சாதிச்சுட்டேன்?" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "இல்லைங்க கேஆர், நீங்க ஒரு தடவ இத பேசுங்க கேஆர்" அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் எனக்கு வந்து வந்தோனே மத்த ஆடியோலாம் பண்ணிட்டுருந்தேன். அப்போ உடனே மறுபடியும் பிங் பண்ணி 4 பேருமே பிங் பண்ணாங்க ஒரு நாளும். நாங்க கேட்டோம். அந்த டாபிக் மட்டும் பேசல. மத்தெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா நான் பண்றோம்னேன். அப்ப இதுக்கெல்லாம் டைம் கிடைச்சது. அதுக்கு மட்டும் டைம் கிடைக்கலையான்னு கேட்டாங்க. இல்லப்பா அது கொஞ்சம் யோசிச்சு தானே பேசணும். அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ பத்தி பேச சொல்லியிருந்தாங்க நம்ம மக்கள் எல்லாம். நம்ம பசங்க தான் மெயினா வந்து 4 பேரும் பசங்க தான் கேட்டிருந்தாங்க. அந்த 4 பேரும் கோ த்ரூ பண்றாங்க. ஸோ, அதனால வந்து அது பர்சனலா பார்த்து கேட்டிருந்தாங்க. "அத பேசுங்க கேஆர்" அப்படின்னு சொல்லி. அம் நான் வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், என் லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல, உங்க லைஃப்ல எல்லாம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, நம்ம எதெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த என்னால பேச முடியும். இல்லையா? ஸோ, நம்ம வந்து சினிமா பாத்தெல்லாம் பேச முடியாது. ஏன்னா, அதெல்லாம் கரெக்ட்டாவும் வராது. ஆ அவங்க காட்டுற மாரி வந்து லவ்வும் பண்ண முடியாது. அவங்க காட்டுற மாரி பிரிஞ்சும் போயிற முடியாது. அதெல்லாம் வந்து பாசிபிள் இல்ல. ரியாலிட்டில வந்து இதெல்லாம் பாசிபிள் இல்லாதது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டு, நம்ம லைஃப பெட்டர் பண்ணிக்கிட்டு, நம்ம அடுத்த ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்கா தான் நம்ம இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து பார்க்கும்போது டியர்ஸ் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் பேசுறேன். இப்ப நான்லாம் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்பலாம் வந்து இட்ஸ் மென்ஸ் வேர்ல்டு அப்பலாம். மென்னுக்கு வந்து ரொம்ப நெறைய டிமாண்ட் இருக்கும் அப்பலாம். அப்பலாம் விமனுக்கு டிமாண்ட்லாம் கிடையாது. சரியா? அது சொன்னா அது பொய்யி. என் பையன் வந்து குடிக்காம இருக்கணும், தண்ணி அடிக்காம இருக்கணும், காச வந்து விரயம் பண்ணாம இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இப்படியெல்லாம் பார்த்து தான் வந்து பொண்ணு குடுப்பாங்க. ஒரு சாதாரண வேலை இருந்தா கூட போதும். அப்படிதான் வந்து பொண்ணெல்லாம் குடுப்பாங்க. இன்னைக்கு காலம் கொஞ்சம் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து விமென்ஸ் வேர்ல்டா மாறிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து நெறையா டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு. நான் அதுக்கு வர்றேன். ஸோ, இப்ப நம்ம பசங்க 4 பேர் வந்து ஒரு டிவோர்ஸ கோ த்ரூ பண்றாங்க. சரியா? அப்போ வந்து அத சொல்லும்போது, நான் வந்து அதில ஒர்க் பண்ணி எவ்வளவோ வந்து அத ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்றேன். "வேண்டாம், நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க" அப்படின்னு தான் சொல்றேன். பட் அது எதுவுமே நடக்கல. அம் நெறையா ஒரு 4, 5 கேஸ்ல நம்ம சால்வும் பண்ணி வச்சிருக்கிறோம். அது நம்ம ஏசல்ல நடந்திருக்கு, அலுமினிலயும் நடந்திருக்கு. பட் ஒவ்வொரு கேஸ்ல வந்து அது பண்ண முடியாமயும் போயிருச்சு. ஏன்னா, யாரோ ஒருத்தர் ஸ்டபர்னா இருக்காங்க. இங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா 2 பேருமே நெனச்சா தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, ஃபெயிலியர் ஆக்கணும்னா ஒருத்தர் பண்ணா போதும். ஒண்ணா பையன் பண்ணாலும் போதும், பொண்ணு பண்ணாலும் வேண்டான்னு ஒருத்தர் முடிவு பண்ணா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா வேணும்னா 2 பேருமே முடிவு பண்ணணும், வாழணும்னு சொல்லி. ஸோ, இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம் இங்க வந்து என்ன ஒரு விஷயம் வந்து பார்க்குறோம்னா, இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நெறைய விஷயம் மாறியிருக்கு. சரிங்களா? ஆனா, நம்ம வந்து நெறையா விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. எப்படின்னா, இப்போ நே அதாவது வந்து பயாலஜிக்கலா விடுங்க. ஒரு நேச்சராவே இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இயற்கையாவே படைக்கும்போது மென்னு வேற, விமன் வேற. சரியா? அப்படிதான் வந்து கடவுள் படைச்சிருக்காரு. அப்ப மென்னுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து விமன்னால பண்ண முடியாது. விமன் வந்து மென்னுக்கு பண்ண முடியாது. அம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சோசியல் ஒர்க்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கும்போது, நான் அங்க வந்து எங்கிட்ட அந்த கீர் வண்டி இல்லாதனால அது ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேன். ஊர்ல வில்லேஜ்ல இருக்கும்போது. நெறைய பேர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கேன். ஏன்னா, அவங்ககிட்ட அந்த பைக் இருக்கும். அதனால கூட்டிட்டு போவேன். ஆனா, அந்த வேலைய ஒரு பொண்ணு பண்ண முடியாதுல்ல. ஸோ, அப்போ வந்து எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நேரம் வேணா டிரைவ் பண்ணுவேன். நான் சொன்னேன்ல டெக்சாஸ்ல ஒரே ஆளா 16 மணி நேரம் நான் வண்டி ஓட்டியிருக்கேன். பிரேக் எடுக்காம. பிரேக் மீன்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் பிரேக் எடுத்துட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வந்து ஒரு 8 மணி நேரம் ஓட்டிட்டு வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவாங்க. நான் ஒரு ஒன் ஷாட்ல ஓட்டியிருக்கிறேன் 16 மணி நேரம். அப்படி 2 தடவ போயிட்டு வந்திருக்கேன். ஸோ, இது ஒரு சிலது வந்து மென் பண்ண முடியும். ஒரு சிலது வந்து விமன் நல்லா பண்ண முடியும். இந்த மல்டி டாஸ்கிங் எல்லாம் விமன் நல்லா பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி. ஆனா மென் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியாது நம்மனாலலாம். அது வந்து ஒரு சில அது ஸ்கில் இல்ல. நேச்சர்லயே நம்மனால ஒரு சிலதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப வந்து இங்க ஆம்பள நான் தான் பெருசு, பொம்பள நீ தான் பெருசு அப்படின்னு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்துரும். இங்க வந்து எப்படின்னா, ஒரு ஆண்னால பண்ண முடியலன்னா, அது பெண் பண்ணணும் வீட்ல. ஒரு பொம்பளனால பண்ண முடியலன்னா, ஒரு ஆம்பள பண்ணணும். ஸோ அப்படிதான் வந்து எல்லாமே நேச்சுரலா நடக்கணும். அப்ப 2வது வந்து இந்த டிபெண்டன்சிங்கிறது கண்டிப்பா ஃபேமிலில இருக்கணும்.
நம்ம சம்பாரிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து ஒரு பொம்பள வந்து ஆம்பளையா மாறுற காலம் தான் இப்பலாம் நெறைய இருக்கு. நான் தப்பா சொல்லல. அ அது வந்து இப்ப நெறைய இடத்துல வந்து ஒரு பொம்பள வந்து ஆம்பளையா மாத்துறக்கு உண்டான விஷயத்த இந்த உலகம் பண்ணுது. அப்படி பண்ணும்போது என்னன்னா, இப்ப என்னைய எடுத்துக்கங்களேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஆளுங்கலாம் பார்த்து போய் யாரையும் போய் தேடி பார்த்துலாம் போய் பழக மாட்டேன். அவங்கள வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன். அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன். அது நடந்தா அது நேச்சரா நடக்கணும். ஏன்னா, அவங்க தாத்தாவோ, இல்ல அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோ, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவோ, இல்ல நம்ம ஃப்ரெண்டோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதை இருக்குல்ல. அப்ப நேச்சரா தான் போய் அவங்ககிட்ட பழகணும். நார்மலா அது வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கக்கூடாது. அவங்கள போய் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி, அப்படிலாம் பண்ணா அவங்களோட அவங்களோட அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வந்ததுக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு நான் யோசிப்பேன். நியாயமா நடக்கும்போது மட்டும் தான் வந்து நம்ம அது நேச்சுரல் ப்ராசஸா நடந்தா தான் நம்ம அப்படிதான் போய் பேசுறது, ஒருத்தர்ட்ட ஒரு ஹெல்ப் வேணுனா கேட்கறது, இல்ல அவங்க வேணுனா நம்மகிட்ட கேட்கறது, இல்ல வேற ஒரு விஷயமா கனெக்ட் பண்ணிக்கிறது, ஒரு மீட்டுக்கு ஒரு அலுமினி மீட்டுக்கு போறது. அப்படிதான் ஒரு நேச்சுரலா தான் இருக்கணும். நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியலா அவங்கள புடிக்கணும், அவங்கள புடிச்ச வேலைய பண்ணிக்கணும், புடிச்சுக்கணும் அப்படிலாம் நம்ம எப்பவும் பண்றதில்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ இருக்கிறவங்கள எல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்க, ஒண்ணும் இல்ல அந்த பணம் இல்லாம பிறகு இருக்கிறவங்க, படிக்க முடியாம இருக்கிறவங்க, இவங்களலாம் கம்மியாவலாம் பார்க்கறதில்ல. இவங்கள இன்னுமே நம்ம ரொம்ப நான் இன்னும் ரொம்ப அவங்ககிட்டலாம் அன்பா தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு நேத்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "என்னங்க இதே டீ ஷர்ட்ட போட்டு தான் எல்லா நேரம் இருக்கிறீங்க" அப்படின்னோனே, "அப்ப இன்னைக்கு தான் குளிச்சுட்டுலாம் மாத்துனேன்." நம்மளுக்கு வந்து அந்த மாரிலாம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் நம்ம லைஃப்ல கிடையாது. நம்ம வந்து எல்லார்த்தையும் ஒரே மாரி தான் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் உண்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. யாருகிட்ட போனாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை குடுத்து, அவங்களுக்கு ஒரு வேல்யூ பண்ணி, அவங்க ஒரு ஹியூமன் பீயிங் இல்ல. அவங்களுக்கு அந்த எமோஷன் இருக்கும்ல, அத வேல்யூ பண்ணி தான் பண்ணணும். ஆனா, இங்க வந்து என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப என்ன எடுத்துக்கங்க பர்சனலா. நான் வந்து யாரோட கால புடிச்சும் போய் ஒரு வேல வேணும் அப்டிங்கிறதுக்காகலாம் நான் ஒரு நாள் அப்டி போயிருக்க மாட்டேன். ஒருத்தர புடிச்சா வேல நடந்துரும். ஒருத்தர க்ளோஸா வச்சுக்கிட்டோம்னா ஒரு வேல நடந்துரும். அப்டிலாம் நான் என்னைக்குமே இருந்ததில்ல. ஒரு அன்பா தான் நான் பழகியிருக்கேன். இப்ப கோபு எடுத்துக்கிட்டா கூட, இப்ப இப்ப கூட நம்ம குரூப்ல வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 30 பேர் என்னமோ சேர்ந்து ஒரு 22,00,000 நம்ம குடுத்துருந்தோம் ஒரு ஃப்ரெண்டுக்கு. ஒரு கஷ்டம்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில குடுத்து ஹெல்ப் பண்ணோம். அவர் அத சொன்னாரு. நான் சொன்னேன், "எதுக்கு மச்சி ஒவ்வொரு தடவ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? இப்ப பணத்த குடுக்குறேன்னு வந்திருக்காரு திரும்ப. 6 மாசம் ஆயிருச்சு. நான் இப்ப திரும்ப ரிட்டர்ன் பண்றேன்" அப்படின்ட்டு வந்திருக்காரு. வெல் அண்ட் குட் குடுங்க. அப்பதான் நாளைக்கு இன்னொருத்தர் எமர்ஜென்சி ஹெல்ப்னா கேட்டா குடுக்க முடியும். அப்ப நான் வந்து இப்ப எங்க மதர் இன் லாவோட சர்ஜரிக்கு நான் வந்து கோபுட்ட தான் வாங்கி குடுத்துருந்தேன். அப்ப வந்து நான் அத சொன்னேன் வந்து, "ஏசல்ங்கிறது ஒரு ஃபேமிலி. நீங்க ஏன் மச்சி திரும்ப திரும்ப இத சொல்றீங்க? ஏன்னா, இப்ப நானும் தானே வாங்கியிருக்கேன். எல்லாருமே அப்படிதான். எல்லாரும் ஒண்ணு தான்." அப்படின்னு சொல்லி, அந்த ஒண்ணுங்கிற ஃபீல் என் மனசுக்குள்ள இருக்குது. அதனால அது வெளியில வருது. அப்ப இத 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 பண்றதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். அ இங்க 2, 3 விஷயம் கிளியரா சொல்லணும். ஒண்ணு வந்து என்னன்னா, அனுசரிச்சு போனா தான் அது குடும்பம். விட்டு குடுத்து போனா தான் அது குடும்பம். இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஈகோலாம் பார்க்கக்கூடாது. இங்க இந்த இண்டிபெண்டன்ட்ன்னு வர்ற இடத்துல இந்த ஈகோ வந்துருது. நான் வந்து ரொம்ப பெரியவன். நான் நீ இல்லாம இருந்துருவேன். இந்த கார்ப்பரேட் அதத்தான் பழக்குது. ஆனா நம்ம அத பழகக்கூடாதுல்ல. இல்லையா? ஸோ 2 பேரும் பிரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்கு குழந்தை பெத்துக்கணும்? குழந்தைய பெத்துக்காம இருந்துக்கலாம்ல. பிரிஞ்சு போய் இருந்து ஒருத்தர் இருந்து வளர்த்தி அப்டின்னா, ஒருத்தர் இப்ப அம்மா இருந்தா, அம்மா வந்து 2 ரோலையும் பண்ணணும். அப்பா இருந்தா, அப்பா 2 ரோலையும் பண்ணணும். அதெல்லாம் பண்றது இல்லையல்ல. நம்ம வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, வேற ஒரு இதுக்கு போயிட்டோம்னா, அ அந்த குழந்தைக வந்து அடுத்ததா தானே இருக்க போகுது. எந்த ஒரு உயிரினமா இருந்தா கூட, மாடா இருந்தா கூட, அது வந்து நாங்கலாம் வந்து விவசாய குடும்பத்துல தான் வந்திருக்கிறோம். நாங்க பார்த்துருக்குறோம். எங்க எங்க வீட்ல வந்து 4 மாடு, 5 மாடு இருக்கும். கன்னு போட்டிருக்கும். அந்த கன்னுக்குட்டி வந்து இன்னொரு மாட்டுக்கிட்ட போனா, அந்த மாடு அலோ பண்ணாது. அ அது வந்து முட்டை வரும், எட்டி உதைக்கும், அவ்வளோ ஹார்மா பண்ணும். ஸோ அந்த மாரி தானே மனித இனமும் ஒரு பாலூட்டி தானே. நம்மளும் அப்படி தானே இருந்திருக்கோம். ஸோ அதனால குழந்தைகளுக்காக நெறைய விஷயம் விட்டு குடுத்து போகணும். இங்க பெருசு சிறுசுன்னு பார்க்கக்கூடாது. ஒருத்தர் அதிகமா சம்பாரிக்கலாம், ஒருத்தர் கம்மியா சம்பாரிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சொல்றேன். ஸோ அப்ப அவங்கலாம் வந்து விட்டு குடுத்து தான் போணும். அந்த ஈகோங்கிறது ஒண்ணு வந்துருது. இப்போ என்னன்னா, இப்ப என் வீட்லயும் இது நடக்கும். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டு வர்றாப்படில்ல, என் ஒய்ஃபே என்கிட்ட சொல்லுவாப்படி. அவங்கலாம் பாருங்க துவைக்கிறாங்க, வாஷ் பண்ணி வைக்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறாங்க, சமைக்கிறாங்க, வெசல்ஸ் எல்லாம் கழுவுறாங்க, பாத்ரூம்லாம் கழுவி விடுறாங்க. நீங்க எதுவும் பண்றீங்கன்னு நான் சொன்னேன், "நீ குடு நான் பண்றேன்னு" தான் சொல்லுவேன். ஆனா நம்ம பண்ணுனோம்னா, அதில வந்து அவங்க குறை கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதானே பண்ண முடியும். என்னால நெறைய விஷயம் பெஸ்ட்டா பண்ண முடியும். அத தான் அவங்க எடுத்துக்கணுமே தவிர, என்னால எது ஆவரேஜ் ஒரு ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதேமாரி பொம்பளைக்கு லிமிட்டேஷன் இருக்கு. அவங்க குழந்தைகள் எல்லாம் பார்த்து அவங்க வந்து செமக்குறாங்க 10 மாசம். ஆம்பளை செமக்கிறதில்ல. அப்ப நம்ம வந்து அவங்க அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியாது. அதில வந்து நம்ம பார்த்துக்கிட்டா கூட அது குறை சொல்லுவாப்படி.
இப்போ கூட என் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருக்காப்படி, இந்தியா போயிருக்காப்படி. நான் 1 மாசம் விட்டுட்டு போனா ஒய்ஃப் தான் பார்த்துட்டாப்படி. இப்போ 1 மாசம் விட்டுட்டு போயிருக்காப்படி. இப்ப நான் தான் பார்த்துக்கணும். அப்ப நம்ம நல்லா தான் பார்த்துக்குவோம். பட் அதில வந்து குறை சொல்லாம இவங்களுக்கு இவ்வளோ தான் வரும். ஆம்பளைங்கன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லி அத புரிஞ்சுகிட்டு, அன்பா ஏத்துக்கிற விஷயம் தான் கரெக்ட்டா இருக்கும். நம்ம இப்போ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஏசல் அலுமினியம்லாம் பண்றக்கு, ஃபர்ஸ்ட்டு வந்து மாமனார், மாமியார் வீட்ல பிரச்சனை, அப்பா, அம்மா வீட்ல பிரச்சனை, தம்பிகிட்ட பிரச்சனை, ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை, ஆஃபீஸ்ல பிரச்சனை. இதையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி தான் நான் இத பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் இழந்து, கஷ்டப்பட்டு, எல்லா இடத்துலயும் நொந்து போயி, பலவீனமாயி, பரவால்ல போங்க யார் இருந்தாலும் இல்லாட்டி நான் இத பண்ணுவேன். கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கூட இருப்பேன். அவங்களுக்காக நான் எல்லாமே ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுப்பேன். இந்த லைஃப் மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். எங்க அம்மா என்ன அதுக்கு தான் விட்டுட்டு போச்சு. என் பர்ப்பஸ் வேற. அப்படின்னு நான் போராடி சண்ட போட்டு வந்து அவங்கள புரிய வச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த வேலைய பண்றேன். அதுக்கு என்னன்னா, அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும். அவங்கள பார்த்துக்காம என்னால இந்த வேலைய பண்ண முடியாது. ஸோ இத்தன வேல பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் பண்ண முடியுது. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இதில வந்து அந்த ஆம்பள, பொம்பள வந்து பெருசா அந்த ஈகோவெல்லாம் பார்த்துக்காதீங்க. இங்க நீ பெருசு, நான் பெருசுங்கிறது தான் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. சம்பாரிச்சுட்டோம்னா போதும். அங்க கார்ப்பரேட்ல போய் கால் விழுந்துட்டு கிடப்பாங்க. எனக்கு இங்க தெரியாதா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. பாதி பேர் அப்படித்தான் இங்க. எல்லாத்தையும் நான் தப்பு சொல்லல. பாதி பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அந்த மாரிலாம் வாழ்றதுக்கு நான் செத்துருவேன் அடுத்த நிமிஷம். அப்போ எல்லா இடத்துலயும் வந்து இந்த சப்மிசிவ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நான் அப்படி இருந்ததில்ல. எல்லாத்துட்டயும் அந்த ஒரு நெறியோட தான் நம்ம நடந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு ஆள் என் ஒய்ஃப்ட்ட நான் அப்படித்தானே இருப்பேன். என் ஒய்ஃப்ட்ட வந்து ஒரு ஆம்பளை இருந்தா போதும்ன்னு இருக்க மாட்டேன்ல. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்னா தானே இங்கேயும் இருப்பேன். எல்லாம் உங்க இப்போ என் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் அப்படித்தானே இருந்தேன். ஒரு எ எவ்வளோ ரிஸ்க் உங்களுக்காக நான் எடுத்திருப்பேன் லைஃப்ல. என் லைஃப் எத்தன தடவ த்ரெட்ல இருந்துச்சு. என் வேலை எவ்வளோ தடவ போச்சு. என் வேலை எவ்வளோ தடவ ரிஸ்க்ல இருந்துச்சு. எவ்வளோ காசு நான் சம்பாரிக்க வேண்டியது உங்களுக்காக விட்டுருக்கேன். என்னால நெனச்சத விட இன்னும் 3 மடங்கு, 4 மடங்கு சம்பளத்துக்கு போயிருக்க முடியாது. இப்ப போனவங்கலாம் யாரு? என்ன எம்சிஏ வந்து 3 வருஷத்துக்கு பதிலா 10 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்களா? இல்ல இந்தியால டாப் மோஸ்ட் காலேஜ்ல படிச்சவங்க தான் பெரிய பெரிய வேலையில இருக்காங்களா? கரஸ்ல படிச்சவன், காலேஜ் போ முடியாதவன், எத்தனையோ பேர் நல்ல இடத்துக்கு போயிருக்கீங்க. நான் சந்தோஷம் தானே பட்டுருக்கிறேன். ஏன்னா நீங்க உழைச்சிருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க. அதுக்கு உண்டான மரியாதை இருக்கு. அப்ப நான் அதெல்லாம் விட்டு போட்டு தானே இந்த வேல பண்றேன். அதெல்லாம் வேண்டாம், பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த வேலைய பண்றோம். அப்ப நான் எல்லா அ அப்ப அப்போ அப்ப வந்து ஒரு ஆல்ஃபா மெயின் வேன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்ப என் ஒய்ஃப் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கிறனோ, அப்படிதான் என் ஒய்ஃப்ட்டயும் இருப்பேன். நான் இங்க மாறி இருக்க மாட்டேன்ல. அத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். நான் இதுதான் திரும்ப திரும்ப சொன்னேன். அம் இப்ப என்ன வந்து ரொம்ப சக்சஸா நீங்க பார்த்து, அ அவரு வந்து பிரேமா கூட ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவரு வந்து ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவங்க ஒய்ஃப படிக்க வச்சதெல்லாம் பண்ணியிருக்காரு. குழந்தையும் நல்லா பார்த்துக்கிறாரு. எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறாரு. கூட இருக்கிறவங்களும் நல்லா பார்த்துக்கிறாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, அது எண்ணம். அது வந்து மனசுல இருக்கிற ஒரு எண்ணம். எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. பட் இந்த கல்யாணம் ஆயிருச்சு, 2 குழந்தை இருக்குது, நான் அமெரிக்கால இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகலாம் எனக்கு எந்த மதிப்பும் யாரும் குடுத்ததில்ல. நான் வந்து ஒரு ஒரு பையனோட, ஒரு பொண்ணோட ஒரு பிரச்சனைக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் வந்து கூட இருந்து அவங்களுக்கு பண்ணி குடுத்துருக்கேன். அவங்க வழியில நான் கூட இருந்திருக்கேன். காசு செலவு பண்ணியிருக்கிறோம், நேரத்த செலவு பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ பூரா கூட்டிட்டு வந்து இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு $22,00,000 குடுத்தோம்னா, நான் $2,000 குடுத்தேன். மத்தவங்கலாம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் தான் குடுத்தாங்க. அப்ப எல்லாத்தையும் கூட்டு வந்து குடுங்கன்னு சொல்றோம்ல, அவங்க குடுக்குறாங்க பாரு. அவங்களெல்லாம் லைஃப்ல சம்பாரிச்சது. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. மெயினா வந்து இப்ப 2 பேரும் பிரிஞ்சு போறாங்கன்னா, மெயினா வந்து அந்த பையன், பொண்ணு இருந்தா, தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்டலாம் போய் யாரும் பெருசா பேசாதீங்க. அந்த பசங்ககிட்ட போய் புள்ளைய பேசாதீங்க. நம்ம அலுமினி ஏசல்ல சரி இத்தன நாள் இது இவ்வளோ தூரம் இத்தன பிரச்சனை நடந்திருக்குது. நான் ஒரு நாள் கூட இந்த பிரிஞ்சு போன பொண்ணுகிட்டலாம் போய் சப்போர்ட்டாலாம் ஒரு நாள் பேசினதெல்லாம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றது இதான் சொல்லுவேன். அந்த குழந்தைகளுக்காக நீங்க விட்டுக் குடுக்கணும். இந்த குழந்தைகளுக்காக நீங்க சேர்ந்து வாழணும். இங்க குறையோட பொறக்கிறவன் தான் மனுஷன். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நம்ம லைஃப்ங்கிறது வேற. இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வந்து நாம் வந்து ஈக்குவலாவே பண்ண முடியாதுல்ல. ஆண், பெண்ணே ஈக்குவல் கிடையாதே. ஒரு சில இடத்துல பெண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கும். ஒரு சில இடத்துல ஆண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கும். இது 2மே ஈக்குவல் கிடையாதே! இல்லையா? ஸோ அத வந்து நம்ம எப்படி வந்து இப்படி எடுத்துட்டு போ முடியும்? இந்த வேலைங்கிறது நம்ம வாழ்றதுக்கு தான். ஆனா நம்ம அந்த வேலைக்கே பொறந்த மாரி நம்ம நெனச்சுக்கிறது, இந்த கார்ப்பரேட்டுக்கே நம்ம பொறந்த மாரி நெனச்சுக்கிறோம். நம்ம நெறைய விஷயம் வந்து அப்படிதான் இந்த லைஃப் ஸ்டைல்ன்னு ஒண்ணு சொல்றோம். இப்ப இப்ப எங்க அத்தைக்கு பாருங்க சர்ஜரி பண்ணியிருக்குது. இவ்வளவுதான். நம்ம வந்து ஆடுற ஆட்டமெல்லாம் வயசாகுற வரைக்கும் தான். நான் சொன்ன மாரி ஆக்டிவா இருக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கடைசி 10 வருஷம் அந்த 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 சில்ட்ரன்ஸோட நம்ம நம்ம குழந்தைகளோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிருவோம். நெறைய குழந்தைங்க பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம அதுக்கு தான் ஹோம் ஏஜ் எல்லாம் கட்டுறோம். அப்ப நீங்க என்கிட்ட வந்து நிப்பீங்க. இதுல இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்களேன். நான் கல்யாணம் பண்ணும்போது மென்ஸ் வேர்ல்டு பசங்களுக்கு தான் டிமாண்ட் இருந்துச்சு. இப்ப பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் இருக்கு. நாளைக்கு வந்து நம்ம வயசாகுற காலத்துல நம்ம குழந்தைங்க கூட நம்மள பார்த்துக்காம போயிருவாங்க. அப்ப எல்லாரும் கேர்ட்ட வந்து நிப்பீங்க. கேர நீங்க பார்த்துக்கலீங்க கேர என்ன கொஞ்சம் பார்த்துக்கங்க கேர்ன்னு வந்து சொல்ற காலம்லாம் ரொம்ப நாள் கிடையாது. இன்னும் 10 வருஷம், 20 வருஷம் தான். இப்பயே நெறைய பேர் வந்தாச்சு. அதுக்காக தான் நம்ம ஹோம் ஏஜ் ஒர்க்லாம் குயிக்கா ஸ்டார்ட் பண்றோம்.
சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து மத்தவங்கள பார்த்து நீங்க வந்து நல்ல விஷயம் தான் கத்துக்கணும். இந்த பிரிஞ்சு போய் நான் தனியா இருந்துருவேன், நான் இத பண்ணிருவேன், அத பண்ணிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து அந்த அது வந்து ஈஸி கிடையாது. அது அப்படி அப்படி போய் இருக்கணும்னு ஒருத்தருக்கு அவசியம் கிடையாது. அது அங்க ஈகோ பெருசானா தான் நெறைய இஷ்யூ பெருசாகுது. நான் இத பண்றேன், நான் இவ்வளோ சம்பாரிக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் நீ இல்லாம பார்த்துருவேன் அப்படின்னு. சி ஆம்பளைகிட்ட வந்து நெறைய வீக்னஸ் இருக்கு. சரியா? நான் வந்து அது ரொம்ப உள்ள போய் பேச விரும்பல. நம்ம ஏசெல் குரூப் எடுத்து 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? எத்தனையோ புள்ளைகளுக்கு எவ்வளவோ அந்த பொண்ணுகளுக்கு வந்து விசாவுக்கு வந்து சண்ட போட்டு எல்லாம் பண்ணது நான் தான் பண்ணேன். இங்க யாருமே பண்ணல. புள்ளைக பூரா நெறைய கெரியர் பிரேக் இருக்கும்போது ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் பவித்ரா டிசிஎஸ்ல இருந்து இதுவரைக்கும் எல்லா புள்ளைக்கும் எத்தன வருஷம் பிரேக் இருந்தாலும் நான் தான் அத பண்ணி குடுத்துருக்கிறேன். அதுக்காக வாய்ஸ் குடுத்துருக்கேன். அதுக்காக வொர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அத வந்து அத நடத்தி காமிச்சிருக்கிறேன். அத பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சிருக்கிறேன். அத்தன புள்ளைகள எம்.எஸ் படிக்க சொன்னேன். அத்தன புள்ளைகள் வேலைக்கு போயிருக்குது. இன்னைக்கு எவ்வளவோ பேர் எங்கெங்கேயோ போயிட்டீங்க. பெரிய இடத்துக்கெல்லாம் போயிட்டீங்க. நம்ம எங்கேயாவது அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோமா? நீங்க போனா தான் இந்த குடும்பம் நல்லாருக்கும். இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்கலாம் படிச்சுட்டு போகணும். நீங்க வெறும் புள்ள பெத்துக்கிற மிஷின் கிடையாது. அப்படின்னு சொல்லி இந்த கெரியர் ஒரு பொண்ணுக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னு நான் தான் சொன்னேன். ஏன்னா எங்க அம்மா இறந்து போயிருச்சு. அம்மா அப்படி இல்லைங்கிறதுனால தான் வந்து அ எனக்கு கிடைக்காத அன்பு, பாசம், லவ் இதெல்லாம் தான். அத தான் உங்களுக்கு நெறைய குடுத்தேன். எனக்கு கிடைக்காத காசு அத தான் நான் நெறைய குடுத்தேன். இதுல 50% ஆஃப் பீப்பிள் மட்டும் தான் குடுப்பாங்க. இப்படி என்ன மாரி வந்தா கூட. மறுபடியும் 50% குடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிருவாங்க எல்லாம். அவங்க லைஃப் அவங்க உண்டு. நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறோம். நம்ம மத்தவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. காச குடுக்க முடியாதவன், அவன் ஹெல்ப்ன்னு என்னத்த பேச முடியும் அவன்? இங்க நெறைய பேர்த்துக்கு காசு அள்ளி குடுக்குற மனசு வராது. கொஞ்சமாவது குடுக்கணும்னு மனசு வராது. அவங்கலாம் என்னத்த ஹெல்ப்ன்னு அவங்க என்னத்த பேச முடியும்? அவங்க பேசவே கூடாது. ஆனா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து இப்ப பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா, நீங்க போய் உள்ள போய் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. அவங்க சேர்ந்து வாழ்றக்கு உண்டான முயற்சிகள் மட்டும் தான் நம்ம பண்ணணும். நம்ம பிரிச்சு வைக்கிற வேலைய பண்ணக்கூடாது. பாவம் அது. அது நம்ம பண்ணவே கூடாது. மனுஷனா பொறந்திருக்கிறோம். நம்ம வந்து ஒண்ணா தான் வாழணும். நம்ம சோசியல் பீயிங் இல்ல, எல்லாம் ஒண்ணா தானே இருக்கிறோம். அதனால வந்து அந்த மேரேஜ் சிஸ்டத்த அவ்வளோ சீக்கிரம்லாம் பிரேக் பண்ண வேண்டாம். அதுக்கு இப்போ அப்பா, அம்மாவெல்லாம் இருக்காங்க. இப்ப தான் எங்க அப்பா, அம்மாலாம் சப்போர்ட். இதுக்கு முதல்ல சப்போர்ட் எல்லாம் இல்ல. என் தம்பியும் பெரிய சப்போர்ட்லாம் இப்ப இல்ல. முதல்ல இப்ப தான் பயங்கர சப்போர்ட். முதல்ல அப்படி இல்ல. இப்ப அதுக்காக நம்ம அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டோமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிரலாம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டா பண்ணி குழந்தைங்க தான்ப்பா முக்கியம். குழந்தைன்னு பொறந்துட்டா அவங்க தான் முக்கியம். அவங்க எதிர்காலம் முக்கியம். அவங்கள வளர்த்துறது, அவங்கள எப்படி படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிக் குடுக்குறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் அவங்கள வந்து லைஃப்ல நான் ஒரு தப்பு பண்ணிர்றேன்னு வச்சுக்கங்களேன். நான் ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க. அந்த தப்ப வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்து பண்ணுன்னு சொல்லலாமா? இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமா? எது உண்மையான அன்பு? இப்ப நம்ம வந்து புஷ் பண்ணி நம்ம கரியர்ல பெருசா வராட்டி கூட நம்ம குழந்தைங்க நல்லா வரணும்னு தான் நம்ம நெனைக்கணும். அவங்களுக்கு நீங்க புஷ் பண்ணி படிங்கப்பா. எல்லாருமே அவங்க அவங்க செல்ஃபா புஷ் பண்ணி போனாங்கன்னா லைஃப்ல மேல போயிரலாம். ஸோ, அதனால அதையெல்லாம் சொல்லிக் குடுக்கணும். மெயினா வந்து பேரன்ட்ஸ் எல்லாம் ரொம்பலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. யாருமே பிரிஞ்சு போக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவா இருந்து, ஒரு நல்ல லைஃப்ப லீட் பண்ணி, நல்ல குழந்தைகள பெத்துக்கிட்டு அவங்கள நல்லா வளர்த்தணும். இதுதான் லைஃபு. சரிங்களா? அப்போ இந்த மாரி வந்து இப்படி யோசிச்சா தான் இது நடக்கும். நம்ம விட்டு குடுத்து தான்ப்பா போகணும். இங்க வந்து ஜெயிக்கிறதோ, இங்க நம்ம தோற்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க ஈகோவே பார்க்கக்கூடாது. ஃபேமிலிக்குள்ள ஈகோவே இருக்கக்கூடாது. நம்ம இறங்கி தான் வேலை செய்யணும். நெறைய நல்லது பண்ணணும். நம்ம விட்டு குடுக்கணும் நெறையா. நீங்க அதையெல்லாம் பண்ணுங்க. சரியா? அத பண்ணுங்க. மத்தபடி வந்து அப்ப வந்து இது ஒண்ணு நடந்துச்சு. அப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து 40 வயசுல டிவோர்ஸ் பண்ணிட்டாப்படி. 42 ஆயிருச்சு. அப்ப எனக்கெல்லாம் லைஃபே இல்லையா கேர்ன்னு சொல்லும்போது, அப்ப நான் சொல்றேன். இல்லப்பா 40லயும் ஒரு லைஃப் இருக்குது. நீங்க உங்களுக்கு இன்னும் 30 வருஷம் ஸ்ட்ராங்கான லைஃப் இருக்குது. 20 வருஷம் பயங்கர ஆக்டிவா இருப்பீங்க. நீங்க ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு இப்பவுமே அப்ப எனக்கெல்லாம் லவ் வராதான்னு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டாப்படி. அடுத்த ஃப்ரெண்டு. உனக்கு லவ் வரும்ப்பான்னு நான் சொன்னேன். உனக்கு லவ் வரும். ஏன் நீ இப்படி ஃபீல் பண்ற? அதுக்கு லவ்வுக்கெல்லாம் வயசு கிடையாது. யூ கேன் ஃபால் லவ் ஃபார் சம்ஒன். யூ ஃபால் இன் லவ் வித் சம்ஒன். நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. நல்லா இருன்னு நான் அத ஒரு ஒரு ரைட் அப்பா போடும்போது, அப்ப பியூலருந்து ஒரு ஒரு புரொஃபசர் கூப்பிட்டு சொல்றாங்க. "என்னங்க கேர் இதையெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க?" அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிருச்சு. நான் வந்து 2 குழந்தை பெத்துட்டேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, மத்தவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. இப்ப அவன் வந்து 20 வயசுல தோத்து பண்ணாம இருக்கிறான். 25ல பண்றான். இப்போ ஒரு 40 வயசுல டிவோர்ஸ் ஆயிருது. இப்ப அடுத்து அதாவது ஒரு ஒரு சில கேஸ்ல கண்டிப்பா அவங்க வேணும்னு நெனைக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண ஒரு சிலது நியாயமா இருக்கலாம். பட் நெறையா பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். அப்ப அப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு லைஃப் இருக்குல்ல இந்த இடத்துல. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் எல்லாத்துக்கும் உண்டான ஒரு ஆளா பேசி தானே ஆகணும். இப்ப 4 பேர் வந்து நான் டிவோர்ஸ் பண்ணேன். டிவோர்ஸ் போயிட்டு இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது ஏன் நடக்குது? இது எப்படி ஸ்டாப் பண்றது? சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க.
இப்ப இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கனால, இப்ப எனக்கு ஆகாதுன்னுலாம் அவசியம் கிடையாது. என்னையும் கூட என் ஒய்ஃப் விட்டு போட்டு போயிரலாம். பட் விட்டுட்டு போனாலும் நான் இந்த சோசியல் கேரியர்லேருந்து நான் பின்வாங்குற மாரி இல்ல. நான் தெளிவா தான் இருக்கிறேன். இந்த வேலைய நான் பண்ணுவேன். உங்களுக்கு வேணுங்கிறத நான் பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு கூட இருக்க புடிச்சா இருங்க. புடிக்கலைன்னா கம்முனு போய் உங்க லைஃப்ப பாருங்கப்பா. நான் நான் பாட்டுல என் வேலைய பார்க்குறேன். இதுதான் என்னோட ஸ்டாண்டு. இதுக்காக நான் யாரையும் விடுற மாரிலாம் இல்ல. அப்ப நான் இங்க சம்பாரிச்சிருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் இப்போ ஒர்க் பண்றாங்கல்ல, ஒவ்வொரு ட்ரஸ்ட்லயும் எத்தன லீடர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்கள சம்பாரிக்கிறக்கு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பேன். இப்ப ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற குடுத்த அட்ரஸ் குடுத்த பாலா, இந்த மாரி ஒவ்வொரு லீடரையும் நான் சம்பாரிக்கிறக்கு நான் எத்தன கஷ்டப்பட்டுருப்பேன். ஒரு பையனையும், பொண்ணையும் ஒரு லீடரா அவங்க உள்ள என்கிட்ட வந்து சேர்றக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். இப்ப அவங்கலாம் ஒரு பியூர் சோல் தானே. அவங்க வந்து நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாத உங்க சொசைட்டிக்கு தான் ஒர்க் நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஒரு ஏர்செல் ஃப்ரெண்டுக்கு குடுத்த அந்த 22,00,000 ஆகட்டும், அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு ஒரு அது ஒரு சொசைட்டி பண்ற நல்ல விஷயம் தானே. நம்ம முன்னாடி ஒருத்தர் கெட்டு போலாமா? நல்லா இருக்கணுமா? அப்ப நல்லா இருக்கணும்னு தானே இவ்ளோ வேல பண்றோம். அப்ப இவ்ளோ வேல பண்ணியிருக்கிறோம் அப்டின்னா, யார நீங்க செலிப்ரேட் பண்ணணும்? யார நீங்க சபாஷ்ன்னு சொல்லணும்? யார நீங்க அரவணைச்சுக்கணும்? யார் மேல நீங்க அன்பு செலுத்தணும்? யாருக்கு நீங்க ஃபேன் பாயா இருக்கணும்? நீங்க இந்த கேடுகெட்ட சினிமாவுக்கு இருக்கிறீங்க. அவங்க உங்க லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு போய் அப்டி இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் அதாவது உங்களுக்காக 1000 ரிஸ்க் எடுத்து நான் சம்பாரிக்கிறதெல்லாம் சம்பாரிக்காம, எனக்கு வர்ற பணத்தையெல்லாம் விட்டு நான் சம்பாரிக்கிற வயசுல நல்லா சம்பாரிக்காம, என் ஹெல்த்த நல்லா பார்த்துக்காம, ஃபேமிலி நல்லா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, பொண்டாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, பூராமே என் ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி, ஏஎஸ்எல் ட்ரஸ்ட், பியூ ட்ரஸ்ட், பிஎம்ஹெச் இப்படி ஒர்க் பண்ணி இத்தன வருஷமா ஒரு 30 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இங்க ஒண்ணும் சொல்ல காணா. விக்ரம் சாரி இந்த ஆக்டர் கஷ்டப்பட்டு நடிச்சுட்டாரு. இவரு பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டாரு. அவங்கலாம் கோடிக்கணக்குல பணத்த வாங்கி வச்சிருக்காங்க. அந்த பணத்த குடுத்து அவங்க பையன அடுத்து இத ப்ரொடியூஸ் பண்றாங்க. என்ன நீங்கலாம் பண்றீங்க? எங்க நீங்க நியாயமா நடந்துக்கிறீங்க? எனக்கு இந்த மாரியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நான்லாம் அடுத்த நிமிஷம் செத்து போயிருவேன். அப்படிலாம் ஒருத்தன் கால புடிச்சு பொழைக்கணும்னா நான் அன்னைக்கே செத்து போயிருவேன். அது உண்மையான ஒரு அன்பா இருந்து எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு அவங்கள போய் கேட்கறது வேற. இதுக்காக ஒரு மைண்ட் கேம் பண்ணி, ட்ரிக் பண்ணி, ஏமாத்தி, ஃப்ராட் பண்ணி, சீட் பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி, அடுத்தவங்க காசு எடுத்துக்கிட்டு, அடுத்தவங்க உழைப்ப எடுத்துட்டு எனக்கு அப்படிலாம் பொழைக்கவும் வாழணும்னு அவசியமே இல்ல. எனக்கு இந்த பர்த் எனக்கு அப்படி வேண்டாம். நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, செல்ஃப் எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு நெறின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் பார்க்காததா? 24 வயசுல நான் டிசிஎஸ் 24, 25 வயசுக்குள்ள டிசிஎஸ்குள்ள போனேன். எனக்கு தெரியாதா? நான் பார்க்காத எத்தன பசங்க எத்தன புள்ளைகளோட சுத்துனாங்க. யாருமே பாதி பேர் கல்யாணம் பண்ணிக்கல. என்னலாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் அப்ப பீப்பிள் லைஃப்ல நான் இங்க நான் பீப்பிள தேடி ஓடுனேன். அவங்கலாம் புள்ளை பசங்கள தேடி ஓடுனாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதா? நான் இருந்தாலும் அவங்களையும் இழுத்து புடிச்சு அன்பாவும், ஆதரவா தானே வச்சிருக்கேன். இங்க எல்லாருமே இன்டெலிஜென்ட்டான பசங்க தான். புள்ளைக தான். எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. இங்க யாரையும் ரொம்ப நாள் சீட்லாம் பண்ண முடியாது. கௌரவ மேத்தா எடுத்துக்கங்க. நான் பேசுறதெல்லாம் அவன் டாபிக் நெறைய பேசிக்கிறான். அவனுக்கு தெரியவே தெரியாது இன்னுமே. ஒரு நார்த் இந்தியன் அவன் ஆக்சுவலா. நான் அவன தான் அம்மா அப்படின்னு சொல்லுவேன் நானு. என்னோட எல்லாத்துலயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்சன் அவன். நம்மள எப்படி ஒருத்தர் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, நம்மள புரிஞ்சுக்கிறாங்க, உள்வாங்கிக்கிறாங்க ரொம்ப முக்கியம். அதனால நீங்க இந்த ஃபேமிலிக்குள்ள ஈகோ பார்க்காதீங்க. நெறைய பணமெல்லாம் தேவையில்ல. வந்தா சந்தோஷம். நல்லா சந்தோஷமா செலவு பண்ணுங்க. நல்லா இருங்க. இல்லாதவனுக்கு கொஞ்சம் குடுங்க. இங்க எல்லாமே சுத்தி நான் விளையாடுவேன், நான் செலவு பண்ணிக்குவேன், நான் ஷூ வாங்குவேன், நான் பேண்ட் வாங்குவேன், நான் டீ ஷர்ட் வாங்குவேன், நான் வெளிய போவேன், நான் சுத்துவேன், நான் குடிப்பேன், ஆட்டம் போடுவேன். இதே தான் எல்லாத்தோட லைஃப்பும். அப்புறம் இப்படிலாம் பண்ணா அந்த குழந்தை நம்மளுக்கு பொறந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ பாண்டிங்கா இருக்கு. இன்னைக்கு நான் வீக்கெண்ட் ஆனா என் பையனும், பொண்ணும் இப்ப எல்லாரும் ஒரே ரூம்ல தான் தூங்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் பெட் ஒண்ணா போட்டு தான் படுத்திருப்போம் வீக்கெண்ட் ஆனா. அந்த ஃபேமிலி பாண்டிங்கிறது வேணும்ல. அத நம்ம தான்ப்பா எம்பசைஸ் பண்ணணும். அத நீங்க சொல்லுங்க. நான் எங்கூட இருக்கிற லீடர்ஸ் பாருங்க எப்படி ஒவ்வொரு பொண்ணும், ஒரு பையனையும் நான் எப்படி வச்சிருக்கிறேன்னு பாருங்க. அத பிரிக்கிறதுக்கு நீங்க பாதி பேர் எத்தன சதி பண்ணீங்க? எத்தன கெட்டது பண்ணீங்க? நீங்கலாம் உருப்படுவீங்களா லைஃப்ல முதல்ல இந்த மாரிலாம் பண்ணா? நீங்க அதெல்லாம் பண்ணுனீங்க. இதெல்லாம் தாண்டி வந்து தான் இங்க நான் வந்திருக்கிறேன். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எனக்கு பெருசு இல்ல. அத நீங்க பண்ணி, பண்ணி நீங்க வீணா போயிறாதீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். எங்கூட இருக்கிறவன் எங்கூட இருப்பான். நீ என்ன பண்ணாலும் எங்கூட இருப்பாங்க. நம்ம நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளோட இருப்பாங்க. புரிஞ்சுக்கலைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஸோ நீங்க டிவோர்ஸ்ன்னு தயவு செஞ்சு போகாதீங்க. அந்த ப்ராசஸ் சண்டை எல்லா குடும்பத்திலயும் வருங்க. இப்ப நானும் ஒய்ஃபும் சண்டை போடுவோம். சரியா? நானும் எங்க எல்லா வீட்லயும் அப்பா, அம்மா எல்லாத்தோட சண்டை வரும். மனுஷனா பொறந்தா சண்டை வர்றது தான், சேர்றது தான். எல்லாமே அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ நீங்க இது சினிமாவ பார்த்து, பார்த்து கெட்டு போயிறாங்க. ஆர்யா மாரி வேணும், சூர்யா மாரி வேணும். அவங்களோட போய் இருந்துருவீங்களா நீங்க? அவங்க காட்டுறது பூரா பொய்யுங்க. பூரா ஃபேக்குங்க சினிமா. சினிமாவெல்லாம் ரியல் லைஃப் கிடையாது. ஏதோ ஒரு 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 படம், 2 படம் ரியல் லைஃப்ல இருந்து எடுத்துடுறாங்க. அதுக்காக எல்லாமே அப்படி இருக்குமா?
அத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்மள மாரி இருக்கிறவங்க லைஃப்ல இருந்து எடுத்துக்கங்களேன். சொசைட்டிக்கா 30 வருஷம் ஒர்க் பண்ண நீங்கலாம் என்ன நீங்கலாம் என்ன பண்ணீங்க முதல்ல? இதனால என் லைஃப் நாளைக்கு ஒரு சினிமாவா வரும். இந்த DSLர்லாம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க பின்னாடி. ஏதோ ஒண்ணு வருது. அன்னைக்கு பார்த்து நீங்கலாம் வருத்தப்பட்டு என்ன பண்ண போறீங்க? இங்க ஒவ்வொரு புள்ளைக்கு, பையனுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? அது தெரிஞ்சா என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிரும். அது தெரிஞ்சா எனக்கு இப்ப வேலை இல்லாம போயிரும். ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்கள காப்பாத்தியிருக்கிறேன். அவங்கள பொழைக்க வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு அடுத்த விஷயம்லாம் லைஃப்ல பண்ணியிருக்கேன். நீங்க நல்லா இருக்கோன்னு மட்டும் தான் பண்ணிக்கிற ஒரு பொண்ணு இது எத்தன புள்ளைகளுக்கு விசா பண்ணியிருப்போம். எத்தன புள்ளைகளுக்கு வேலை வாங்கி குடுத்துருப்போம். எத்தன பொண்ணுகளுக்கு வந்து பணம் குடுத்துருப்போம். ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருப்போம். எத்தன பொண்ணுக்கு நான் தனியா ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன். படிக்க வைக்கிறக்கு, மெடிக்கல் எத்தன காசு நான் தனியா குடுத்துருக்கிறேன். இப்ப நான் வேணா கம்மியா சம்பாரிக்கலாம். கான்ட்ரிபியூட்டர் யாருப்பா? டாப் கான்ட்ரிபியூட்டர் 3 ட்ரஸ்ட்லயும். அது ஏன் ஒருத்தன் கேஆர பீட் பண்ற அளவுக்கு நான் எஃபோர்ட் போடுவேன். நான் கேஆர பீட் பண்றவங்களுக்கு பணம் குடுப்பேன்னு ஏன் யாரும் வர்றதில்ல? அது வரணும்ல. அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க வரணும்ல. அப்பதானே அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். இங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு தான் நான் 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 இங்க வந்து பிரிஞ்சு போயாச்சு எல்லா விதத்திலயும். அ மதமாவும், இனமாவும், மொழியாவும், வசதி வாய்ப்ப வச்சும், பவர வச்சும் எல்லாம் பிரிஞ்சு போயாச்சு. இங்க எல்லாத்தையும் ஒண்ணு நான் தான் சேர்த்திருக்கேன். நான் அதத்தான் சொன்னேன் பாரு 1000 மடங்கு அத நான் நம்புறேன். எங்க ஊர்ல இருக்கிற பையனும் புள்ளையும் தங்கம்னு நான் நம்புறேன். அவங்க உள்ள இருந்தா நான் ஜெயிப்பேன்னு நம்புறேன். எல்லாரும் ஜெயிப்போம். எல்லாத்துக்கும் நான் ஏதாவது பண்ணிருவேன். இல்லாதவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது குடுக்க முடியும். இந்த வாழ்க்கை உங்க எல்லாத்தோட லைஃப்பையும் நான் பிரயோஜனமா மாத்திருவேன். எல்லாத்தோட லைஃப்பையும் ஒர்த்தா மாத்திருவேன். மீனிங்ஃபுல்லா மாத்திருவேன். எல்லாத்தோட லைஃப்பும் சேர்ந்து இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்தது தான் நானு. நான் மட்டும் தனி கிடையாதுல்ல. இந்த 25,000 ஃபேமிலியோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நானு. நான் ஒண்ணும் தனி ஆள்லாம் கிடையாது. நான் உங்களோட ஒருத்தன் தானே. அப்ப நீங்க இல்லாம இந்த இடத்துக்கு யாரும் வரலையேல்ல. நீங்கலாம் ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிலாம் நடந்துக்கணும். இங்க ஃபேமிலிங்கிறது நான் என் பையன் தனி, கோபு பையன் தனி அப்படிலாம் ஒரு நாளும் நான் பார்த்தது இல்லையே. இங்க எல்லாத்துக்கும் தெரியுமே. இங்க எல்லாத்தோட பையனும் புள்ளையும் ஒண்ணு தானே. யார வந்து வேற மாரி பார்த்துருக்கோம். அப்ப நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க. எல்லா ஆம்பளையும் ஒண்ணு தான். எல்லா பொம்பளையும் ஒண்ணு தான். சரிங்களா? நான் இதுக்கு தான் வந்து அந்த அழகுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுக்காதீங்கப்பா. ஒரு பொம்பளைன்னு போனா அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாப்படி. எனக்கு வந்து Instagramல 1000 பேர் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கானுவ. நான் சொன்னேன், "நீ என்ன உங்க அம்மா போனாலும் 1000 பேர் ரிக்வெஸ்ட் குடுப்பாங்க. பசங்களும் கொஞ்சம் திருந்தி தொலைங்கடா டேய்! அசிங்கமா இருக்குது நீங்க பண்ற வேலையில. எதுக்கு தெரியாத புள்ளைகளுக்குலாம் போய் ரிக்வெஸ்ட் குடுக்குறீங்க? உங்களுக்கு நான் உங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து ஏஎஸ்எல் அலுமினிக்கு தான் சேர்த்து சொல்லிக்கிறேன். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு வந்து என் டாஸ்க் உங்களுக்கு கிடையாது. என் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. ஏன் இவ்ளோ வீக்கா இருக்கிறீங்க? பாதி பசங்க கல்யாணம் பண்ணா புள்ள பெக்க முடியல, பிரெக்னன்ட் ஆக்க முடியல. நீங்க எதுக்குடா இப்படிலாம் இருக்கீங்க எல்லாரும்? எதுக்கு தெரியாத புள்ளைகிட்டலாம் போய் ஃப்ளிர்ட் பண்ணணும்? எதுக்கு எல்லாத்துக்கிட்டும் போய் ஜொல் விடணும்? எதுக்கு இந்த வேலைய பண்ணணும்? எங்க ஊர்ல இருக்கிற புள்ளைகள ஏன் உங்கனால என்ன பண்ணாலும் பிரிக்க முடியல தெரியுமா? நான் இந்த மானங்கெட்ட வேலைய நான் பண்றதே இல்ல ஒரு நாள் கூட. அவங்களுக்கு உயிர் போச்சுன்னா நான் கூட நிப்பேன் நானு. உயிர் போற நேரத்துல நான் கூட நிப்பேன். என் உயிர குடுத்து அவங்கள காப்பாத்திருவேன் நானு. அது இங்க இருக்கிற அத்தன பேத்துக்கும் தெரியும். ஆனா நீ விட்டு போட்டு ஓடி போயிருவ. அடுத்த புள்ளைய பார்த்துட்டு நீ போயிருவ. ஸோ எதுக்கு இந்த பசங்கள்லாம் வந்து இப்படிலாம் இருக்கு? அதெல்லாம் விடுங்க முதல்ல. சோசியல் மீடியால நம்ம ஒரு ஸ்டேஜ்ல வேண்டாம்னா விட்டு போட்டு வெளிய வந்துரலாம்ப்பா. எவனோ உள்ள இருந்து எவனோ ஃபேக்கு, ஃப்ராடு அந்த வேலைய பண்ணிட்டு போறான். நம்ம கொண்டு வரது பூரா இதுதானே. இப்ப நான் ஊருக்கு வரும்போது கூட, நான் ஃபர்ஸ்ட்டு வந்தோனே நான் கெடா வெட்டுறேன். நம்ம அலுமினி கேசலுக்கு வெட்டுறேன்னு தான் நான் சொன்னேன் நானு. உடனே வீட்ல சண்ட வருமா? ரிலேட்டிவ்ஸ்லாம் விட்டு போட்டு நீங்க எப்படி வெட்டுவீங்க? அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களே சேர்த்திக்கலாம். அவங்கள சேர்த்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? எல்லாமே கேஆருக்கு வேண்டிய ஆளுக தான். ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? என் ரிலேட்டிவ்ஸும் வரட்டும், என் ஃப்ரெண்ட்ஸும் வரட்டும். அப்படிதான் இத பண்ணணுது. உங்கள கௌரவப்படுத்தணும். என்னால முடிஞ்சது என்ன? நான் ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து அந்த பையன். எனக்கு என்ன தெரியும்? அங்க பெரிய விஷயம்னா கெடா வெட்டுறேன்னு சொல்லுவாங்க. அத வெட்டி உங்களுக்கு கூப்பிட்டுறேன்னு சொல்லி அதுதான் பண்ணுச்சுங்க. அதுக்கப்புறம் 10வதுங்க வந்து மத்தவங்க வந்து பியூ மீட்ல இருந்தீங்க. அதனால உங்கள வச்சு அந்த மத்த வேலைய பண்ணியிருக்கு. அதனால அந்த மென் அண்ட் விமனோட கேரக்டரிஸ்டிக்ஸ புரிஞ்சுகிட்டு, பிளஸ் அண்ட் மைனஸ் புரிஞ்சுகிட்டு, அன்பா அரவணைச்சு, பாசமா இருங்கப்பா. நம்மளுக்கு கிடைச்சது தான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுங்க. தேடி ஒண்ண விட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும். அதுக்காக அங்க போயிற முடியாதுல்ல. இல்லையா? நான் தான் சொன்னேன் பார்த்தியா, இங்க வந்து எத்தன பேரு செப்பரேஷன் இருந்தா கூட, நான் ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்டலாம் போய் பிங் பண்ணிலாம் பேசினது கிடையாது. எனக்கு தெரியும் அந்த பையனுக்கு அது எவ்வளோ வலிக்கும்னு தெரியும். எந்த ஒரு இதுவரைக்கும் கேஆர் ஒருத்தர பிரிச்சுட்டாங்கன்னு எவனாவது ஒருத்தன் சொல்ல முடியுமா இங்க? எல்லார்த்துக்கிட்டும் அப்படித்தான் இருந்திருக்கிறா. ஒரு ஒரு புள்ள வந்து சொல்ல முடியுமா? கேஆர்னால என் லைஃப் இம்பாக்ட் ஆயிருச்சு. என்னால நல்லா இருந்தாங்கன்னு மட்டும் தான் ஹிஸ்டரி இருக்கே தவிர, என்னால கெட்டு போயிட்டாங்கன்னு ஒண்ணுமே கிடையாது இதுவரைக்கும். இப்படி ஆளுகளயே நீங்க விட்டு போட்டு, போய் இந்த விக் வச்சுக்கிட்டு, அதுக்கு ஆர்கியூமென்ட் பார்க்கணும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் ஹேர்ன்னு எல்லா ஹீரோஸ் விக் தான்ப்பா வச்சிருக்காங்க பாதி பேரு. மயிரு நம்மளுக்கு இருக்கிற மயிரு தானே எல்லாத்துக்கும் இருக்கும். என் பையனுக்கு 16 வயசு தான் ஆச்சு. அவ்வளோ ஜம்முன்னு இருந்துச்சு 13, 14 இப்ப கொஞ்சம் கொட்டுதுங்கிறான் அவனே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொட்டுதுங்கிறான். முடிங்கிறது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் மயிருன்னா கொட்டத்தான் செய்யும். அது என்னல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? அ.
கத்துறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அவனால உன் லைஃப்‌க்கு ஒரு மயிர் பிரயோஜனம் கூட கிடையாது. ஆனா அந்த அத்தன வேலையும் நீங்க பண்றீங்க. உங்களுக்காக வேலை செய்றவங்க, உங்களுக்காக கஷ்டப்படுறவங்க, உங்களுக்காக வொர்க் பண்ற எங்க லீடர்ஸ் அத்தன பேத்தையும் வந்து அவமானப்படுத்துறீங்க. கெட்டது பண்றீங்க. நாங்கலாம் கெட்டது பண்ணோம்னு மிஸ்யூஸ் பண்ணிக்கின்னு ஜாலியா இருக்கோம்னு, இந்த வேலைய நான் பண்ண மாட்டோம். பண்ற வேல தான் நம்மள சொல்லும் யாருன்னு. நீ ஒரு வேலை செஞ்சிருப்பீல, நீ பேச வேண்டியதில்ல. அந்த வேலை ப்ரூஃப் பண்ணு இந்த சொசைட்டிக்கு நீ யாருன்னு. உன் குடும்பத்துக்கு அத ப்ரூஃப் பண்ணும். நம்ம எடுத்துக்கிற வழி வந்து நம்ம அப்பாலாம் எத்தன கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் வளர்த்துனாங்க. எத்தன இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்பாவது சொல்லியிருக்காங்களா? வீணா போய் இந்த டம்மி ஹீரோஸ்க்கு போய் சப்போர்ட் பண்ண வேண்டியது. அவங்க ஏதோ பெரிய ஹார்ட் ஒர்க் சும்மாவாடா பண்ணாங்க அவங்கலாம். பூரா காசு வாங்கிட்டு தான தம்பி பண்றாங்க எல்லாரும். இந்த சின்ன பசங்க தான். என் செட்ல இருக்கிறவங்க எங்களுக்கு மேல இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா அவங்கலாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். உங்ககிட்ட பேசுறதெல்லாம் எங்க சீனியர்ஸ்ட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது தான். ஸோ, அதனால இது மட்டும் பார்த்து பண்ணுங்க. தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சு இருந்துக்குங்க. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. அது சொல்யூஷனே கிடையாது. ஒரு புள்ள டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து தனியா உட்கார்ந்தா 10 பசங்க வந்து ரீச் பண்ணுவானுங்க தனியா இருக்குன்னு தெரிஞ்சா. ஆனா அந்த பிரச்சனை பையனுக்கு இருக்காது. பையன வந்து வேற மாரி பார்க்கும் புள்ளைகள டிவோர்ஸ் பண்ணிட்டான்னா. ஆனா புள்ளைகளுக்கு வந்து புள்ளைக்கு டிவோர்ஸ் பண்ணா அத்தன ஆம்பளையும் வந்து ஒட்டிக்குவான் வந்து. சரியா? ஆள புடிச்சுக்கிட்டு பொழைக்கிறதோ, ஆள புடிச்சதெல்லாம் நம்மலாம் மனுஷனா பொறந்தா அப்படியே வாழ செத்தே போயிரலாம். ஒரு நியாயமா ஒரு நெறியோட தான் ஒரு விஷயம் பண்ணணும். தப்பு பண்றதா எல்லாரும் தப்பு பண்ணிறதான். தப்பு பண்ண மாட்டாங்கலாம் சொல்லல. அதுக்கு ஒருத்தர் கால புடிச்செல்லாம் பொழைக்கக்கூடாது. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா நன்றியோட இருக்கணும். ஒருத்தர் நம்மளுக்கு வந்து முடியாத நேரத்தில ஹெல்ப் பண்ணா நம்ம வந்து நன்றியோட இருக்கணும். அத 4 பேத்துக்கு பண்ணணும். எத்தன பேர் அப்படி பண்றீங்க? நான் 1000 பேத்துக்கு மேல விசா வாங்கி குடுத்துட்டு, எத்தனையோ பேர்த்த கூட்டு வந்துருக்கிறேன். எத்தனையோ பேத்துக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி குடுத்துருக்கேன் லைஃப்ல. நீங்கலாம் வாங்கிட்டு போய் புள்ள இல்லாத 4 புள்ளைய பெத்துக்கிறீங்க. வீட வாங்குறீங்க. ஃபுல் டைம் வாங்குறீங்க. இது பண்ணி அதுக்கப்புறம் நீங்க திரும்பி யார பார்த்துருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் ஈகோ வந்துருது. அப்ப நான் கூப்ட்டு வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஈகோ வந்து அந்த ஈகோவ என்கிட்டவே காட்டுறீங்க நீங்க. உங்களுக்கு ஏணியே இருந்து எல்லாத்தையும் ஏத்தி விட்டது நானு. உங்க அப்பா பண்ணல, உங்க அம்மா பண்ணல, உன் புருஷன் பண்ணல, உன் பொண்டாட்டி பண்ணல. நான் பண்ணேன் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும். ஆனா அதை நம்மகிட்டயே வந்து நீங்க அத பண்ணீங்க. இப்ப எல்லாத்துட்டயும் அதானே பண்ணுவீங்க. அப்ப அந்த மாரி இருக்கிறவங்க விட்டுரு நீங்க போயிருங்க. எனக்கு நல்லவங்க மட்டும் கூட இருந்தா போதும். நல்லவங்கள காப்பாத்தணும். அதனால இந்த டிவோர்ஸ் விஷயம் வேண்டாம். அது தெளிவா புரிஞ்சுக்கங்க. மென் அண்ட் விமன் டோட்டலி டிஃபரண்ட். இந்த கார்ப்பரேட், இந்த சினிமாவெல்லாம் பார்த்து கெட்டு போயிறாதீங்க. பணம் சம்பாரிக்கிறது நம்ம நல்லா வாழ்றதுக்கு தான். ஆனா நீங்க பணம் சம்பாரிச்சா நீங்க பிரிஞ்சு போய் ஒண்ணும் இல்லாமல்ல போயிடுறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பணம்? இந்த பணத்த வச்சு என்னத்த பண்றது? அனாதையா ரோட்ல சுத்துவீங்க நாளைக்கு. நான் மறுபடியும் இப்ப நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கவலைப்பட்டு சொல்றேன். இன்னைக்கு யார் இந்த வேலையெல்லாம் பண்றீங்களோ, இந்த வயசு இருக்கிற வரைக்கும் உங்கள எல்லாரும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த கேர்ட்ட வந்து நின்னே ஆகணும். நான் இன்னைக்கு 3, 4 ட்ரஸ்ட்ங்கிறத 100 ட்ரஸ்ட் ஆக்கி வச்சிருப்பேன். சரியா? இந்தியா வேர்ல்டு முழுவதும் ஹோமேஜ் வச்சிருப்போம். வேர்ல்டு முழுவதும் எல்லா விஷயமும் பண்ணியிருப்போம். 2,00,00,000 பேர்த்த 2,00,00,000 மக்கள கூட வச்சிருந்திருப்போம். நான் மினிமம் சொல்றேன் 20,00,00,000 ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான். அத பண்ற அளவுக்கு எங்க லீடர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அங்க தான் வந்து நிப்பீங்க இப்போ. அப்ப திரும்ப நான் அங்க தான் பார்த்தாகணும். அதனால அந்த வயசு இருக்குது, யங்கா இருக்கிறேன் அப்படின்லாம் ஆடாதீங்க யாருமே. எல்லாத்துக்கும் வயசாகும். எல்லாரும் எல்லாரும் இந்த ஸ்டேஜ பார்த்துட்டு வந்தவங்க தான். எங்க சீனியர்ஸ்ட்ட இருந்து அதான் கத்துக்கிறோம் நாங்கலாம். அப்ப எங்ககிட்ட இருந்து எங்க ஜூனியர்ஸ் கத்துக்குங்க. உங்ககிட்ட இருந்து உங்க ஜூனியர்ஸ் கத்துக்கட்டும். அப்படிதான் லைஃப் போகணும். சரியா? ஸோ, அதனால இந்த டிவோர்ஸ்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வேண்டாம். அத அனுசரிச்சுக்கங்க. அனுசரிச்சு போங்க. பேசுங்க. என்ன வேணும்னு பேசுங்க. எத மாத்திக்கணும்னு பேசுங்க. ஒரு ஆணுக்காக ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆணும் கண்டிப்பா மாத்திக்குவாங்க முடிஞ்சதெல்லாம். ஸோ, முடியாத வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே இவங்க இவ்வளோதான் பண்ண முடியும்னு அக்செப்ட் பண்ணிட்டு, அவங்களோட அன்பா வாழுங்க. ஒரு வாழ்க்கை அத நல்லபடியா வாழ்ந்துட்டு போவோம். சரிங்களா? அத வந்து மாத்தி, மாத்தி பிரிச்சுக்கிட்டு, அங்க போய், இங்க போய் அது எதுவுமே நல்லா இருக்காது. அப்புறம் அங்க இத விட பேய் விட்டு போட்டு பிசாச புடிச்ச கதையா தான் இருக்கும். ஸோ, அதனால நீங்க அத பண்ணாதீங்க. நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டா சொல்லிக்கிறேன். நான் ஏசல்ல சொல்றது அதான், அலுமினில சொல்றது அதான். நான் சேத்தி தாங்க வச்சிருக்கிறேன் நெறைய பேர்த்த. எனக்கு இந்த புள்ள புடிக்கும் கேர்ன்னு சொன்னா போதும் நான் போய் ஆஃப்லைன்ல பேசிர்றது. இந்த பையன் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு கேர்ன்னா, உடனே போய் அந்த பொண்ணு வீட்ல பேசுறது, கல்யாணத்துக்கு ரெடி பண்றது. இப்படிதான் நான்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிச்சு வைக்கிற வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. நான் சேர்த்து வைக்கிற வேலைக்கு தான் இருக்கிறேன். அதனால நான் இதுவரைக்கும் எந்த டிவோர்ஸும் நான் வாங்கி குடுக்கல. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதனால நீங்க யாருமே வந்து இந்த இந்த காசு சம்பாரிக்கிறோம், படிச்சிருக்கிறோம், வேலைக்கு போறோம் இண்டிபெண்டன்ட்ங்கிற தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இண்டிபெண்டன்ட்னா அந்த ஈகோயிஸ்ட்டா போயிட்டு நான் உன் வேலையெல்லாம் பண்றேன்ல, நீ எனக்கு அப்ப நீ எல்லா வேலையும் பண்ணணும்னு அந்த ஃபேமிலில முதல்ல அந்த சண்டை போட்டு தொலையாதீங்க. அதத்தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வர்றீங்க. ஆம்பள பண்ற வேலைய பொம்பள பண்ண முடியாது. பொம்பள பண்ற வேலைய ஆம்பள பண்ண முடியாது. அதனால ஆம்பள பண்ண முடியல, பொம்பள பண்ணணும். பொம்பள பண்ணலைன்னா ஆம்பள பண்ணணும். இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நடந்துக்கங்க. குழந்தைகள பெத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுப்பா. குழந்தைக பாதிக்கும். இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாதி சைக்கா திரியறதெல்லாம் இந்த மாரி பேரண்ட்ஸ் சரியில்லைங்கிறதுனால தான். அன்பா வளராததுனால தான். அத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க.
அத மட்டும் புரிஞ்சுகிட்டு அந்த குழந்தைகளுக்காக நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். நீங்க கூட ஒற்றுமையா இருங்க. எந்த முரண்பாடு வந்தாலும் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். எல்லா குடும்பத்திலயும் சண்டை வரும்ப்பா. இங்க யாருமே நோபடி இஸ் மேட் ஃபார் ஈச் அதர். அப்படிலாம் இங்க யாரும் பொறக்கல. ஸோ, அதனால நீங்க கூட இருந்து எல்லாம் அன்பா இருந்து எல்லாம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிய டெவலப் பண்ணுங்க. நல்ல குழந்தைகள பெத்து வளர்த்துங்க. படிக்க முடியலையா? அவங்க நெனச்சத படிக்க முடியல நாங்கலாம் ஹெல்ப் பண்றோம்ப்பா. நம்ம இத்தன பேர் இருக்கிறோம்ல. அந்த எல்லா புள்ளைகளும் இங்க வேணுங்கிறத படிக்கும்ப்பா. அத நான் வந்து உறுதியா சொல்றேன். சரியா? அத நான் கண்டிப்பா நான் நான் அதுக்காக உயிர குடுத்து வேலை செய்வேன். இங்க இருக்கிற அத்தன புள்ளைகளும் அதுங்களுக்கு விருப்பப்பட்டத படிக்கணும். அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழணும். அந்த ஃப்ரீடம் கண்டிப்பா இருக்கும். நீங்க பிரிஞ்சு போகாதீங்க. சரியா? ஸோ லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.